வணக்கம். திரு ஏடி ஹோவனிஷன் அவர்கள் வந்து தன்னுடைய ரா ஈட்டிங் புத்தகத்தில் அந்த சமைத்த உணவு மேல் எழும் விருப்பம், ஆசை அதை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. த மோஸ்ட் லாஸ்டிங் ஆஃப் தோஸ் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இஸ் ஆஃப்கோர்ஸ் த கிரேவிங் ஃபார் குக்குடு ஃபுட்டு. அதாவது இயற்கை உணவுக்கு மாறும்போது வந்து நிறைய அசௌகரியங்கள் நம்ம உடம்பில் ஏற்படும். ஏன்னா உடல் தூய்மை அடைகிறதுக்காக அதை பற்றி நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் கடைசியாக வர்றது வந்து நமக்கு அந்த சமைத்த உணவின் மேல் எழும் ஆசை மற்றும் விருப்பம். இட் மஸ்ட் ஆல்வேஸ் பி borne in mind, however, that the impulses of hunger felt under such circumstances are stimulated not by the normal or healthy cells, but by the degenerate, useless and inactive cells and by the poisons accumulated in the body. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து எப்போவுமே மனசில் வச்சுருக்கணும், இந்த மாதிரி பசி வந்து செயற்கை பசி. அது வந்து நல்ல செல்களால் நமக்கு தோன்றுவது கிடையாது. நம்ம உடம்பில் இருக்க சிதைந்த பயனில்லாத செயலற்ற திசுக்கள் செல்கள் தான் வந்து இந்த செயற்கையான பசியை வந்து தூண்டி விடுது. இன்னொன்று என்னென்னா, நம்ம உடம்புல ஏற்கனவே மருந்துகள் மற்றும் சமைத்த உணவினால் நம்ம உடம்புல தேங்கி இருக்கும் விஷங்கள், அந்த விஷங்களும் தான் வந்து இந்த ஆசையை விருப்பத்தை தூண்டி விடுகிறது. இன் அதர் வேர்ட்ஸ், பை த வெரி டிசீஸ் தட் வேஸ்ட் த ஆர்கானிசம். அதாவது நமக்கு எவ்வளோ வியாதி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உறுப்புகள் உள்ளே செதஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. Therefore, it is precisely by enduring and resisting that feeling of hunger that we shall be able to eliminate those poisons, get rid of the presence of worthless cells, build up the necessary complement of active cells and secure once for all the blessings of good health. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த செயற்கையான பசி உணர்வு, அந்த சமைத்த உணவின் மேல் ஆசை மற்றும் விருப்பம் ஏற்படும் போது அதை வந்து நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த விஷயங்களை வந்து நம்ம வெளியேற்ற முடியும். நம்ம உடம்புல தற்போது இருக்கும் செயலற்ற திசுக்கள் செல்களெல்லாம் வெளியேற்றி அதை வந்து நல்ல செயல்திறன் மிக்க ஆரோக்கியமான செல்களாக வந்து நிரப்பி நமக்கு அப்போ தான் நமக்கு ஃபுல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்ரி ஹவர்ஸ் என்டியூரன்ஸ் ஆஃப் தட் ஹங்கர் இஸ் அ விக்ட்ரி இன் அவர் ஃபைட் எகெயின்ஸ்ட் டிசீஸ். அதாவது இந்த செயற்கை பசியை வந்து நம்ம தாங்குகிற ஒரு மணி நேரமும் வந்து நமக்கு வந்து நம்ம நோயை எதிர்த்து நமக்கு கிடைக்கும் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே அனுபவத்தை வந்து அர்னால்ட் ஹெகர்ட்டும் தன்னுடைய புத்தகத்தில் சொல்லியிருக்காரு, மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீல்டிங் சிஸ்டம் புத்தகத்தில். அவர் ரெண்டு பேரும் வெவ்வேறு நாடுகளில் வாழ்ந்தவர்கள். வெவ்வேறு நாடுகளில் அர்னால்ட் ஹெகர்ட் வந்து ஜெர்மன் நாட்டுக்காரர், ஏடி ஹோவனிஷன் வந்து ஈரான் நாட்டுக்காரர். ஆனால் பாருங்கள், ரெண்டு பேரும் அனுபவத்தில் ஒரே கருத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சமைச்ச உணவு மற்றும் உடலில் தேங்கியிருக்கும் விஷங்கள் தான் வந்து இந்த விருப்பத்தை தூண்டுகிறது. அப்போ த டெவில் இஸ் வித்தின், த காட் இஸ் வித்தின், அந்த ஃபைட் இஸ் வித்தின். அதாவது சாத்தானும் நமக்குள்ளே தான் இருக்கிறது, கடவுளும் நமக்குள்ளே தான் இருக்கிறது, போராட்டமும் நமக்குள்ளே தான் இருக்கிறது. இதில் வந்து சாத்தானுங்கிறது வந்து டெவிலுங்கிறது வந்து சமைச்ச உணவு, காட் கடவுளுங்கிறது வந்து இயற்கை உணவு, போராட்டம் வந்து நம்மளுடைய மனதின் வலிமையின் போராட்டம் தான். நம்ம மனது எவ்வளோ வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால் இயற்கை உணவுக்கு சீக்கிரமாக மாற முடியும். அப்போ தான் நம்ம கடவுளின் தன்மையை தெய்வீக தன்மையையும் அடைய முடியும். எப்போவுமே சொல்லுவாங்க, யாருமே வந்து 100% நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கோளல்னு. இப்போ கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற மிருகத்தை ஒழித்து கடவுளை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். கடவுளின் பர்சன்டேஜை, கடவுளின் சதவீதத்தை அதிகப்படுத்தி நம்ம 100% கடவுள் தன்மை அடையணும்னா வந்து அது இயற்கை உணவு, கொட்டை பருப்புகள், பழங்கள் மற்றும் தேங்காய் வாழைப்பழத்தினால் மட்டுமே இயலும். நன்றி, வணக்கம். பேரின்பம் பரவசம்.